இந்த கேமரா விலை பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய். இதை வாங்கி ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இதுவரையும் எனக்கு இதை மேனுவலா யூஸ் பண்ணவே தெரியாது. அப்ப எதுக்கு ப்ரோ வாங்குனீங்க, என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஈகோ தான். சில பல வருடங்களுக்கு முன்னாடி நானும் என் மச்சான் இப்புவும் போட்டோ ஷூட் போலாமேன்னு ஒரு நண்பர்கிட்ட கேமரா கேட்டிருந்தோம். அவருக்கு கொடுக்க மனசு இல்ல போல, அதை டைரக்டா சொல்லாம இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ஒரு வாரமா அலைய விட்டுட்டே இருந்தாரு. கடைசியில தர முடியாதுன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. அன்னைக்கு நான் பண்ண ஒரு விஷயம் தான் என் மச்சான் இப்புக்கே ஷாக் ஆயிடுச்சு. என் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு 45,000 ரூபாய் இருந்தது. அப்பதான் ஒரு சின்னதா பிசினஸ் ஆரம்பிக்கலாமே கொஞ்சம் கொஞ்சமா பல மாசமா அதை சேர்த்து வச்சிருந்தேன். அடுத்த நாளைக்கு அதை எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட் இப்புவை கூட்டிட்டு எலிஸ் ரோட்ல இருக்க ஒரு கேமரா கடைக்கு போய் அன்னைக்கு அந்த நண்பர் எந்த கேமரா எங்களுக்கு கொடுக்க ஹெசிடேட் பண்ணாரோ அதே கேமராவை 38,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஆனா அந்த கேமராவை எப்படி ஆன் பண்ணோம் எப்படி யூஸ் பண்ணணும் எதுவும் தெரியாது. என்ன பொறுத்தவரையும் அது என்னோட சொந்த கேமரா. கொஞ்சம் வருஷம் போன அப்புறம் மெச்சூரிட்டிலாம் வந்தோடனே தான் எனக்கு புரிஞ்சது. அன்னைக்கு நான் ஏதோ கெத்து காட்டிட்டு வந்தா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது அப்படி இல்லை. அன்னைக்கு நான் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சிருந்தா அந்த காசை வச்சு என் பிசினஸ் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி 5 கேமரா கூட வாங்கிருக்கலாம். அன்னைக்கு என்னோட ஒரு ஈகோனால அந்த காசை திருப்பி சேர்க்கறதுக்கு எவ்வளவு நாக்கு தெளிச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம என்னோட பிசினஸ் பில்ட் பண்றதுக்கு 2 வருஷம் டிலே ஆயிடுச்சு. நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்ட லெசன் என்னன்னா, ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி 10 தடவை கூட யோசிக்கலாம், தப்பே இல்லை.